ஒரு ஏஞ்சல் டெவில் செய்ய போறோம். இதெல்லாம் வெளில போய் சொல்லு, சிரிப்பாங்க. அதாவது ப்ரான் டெவில். இது சரியான உழைப்பு என்ன? போங்கடா போங்கடா, போறப்ப ஏதாச்சும் பொருளை விட்டு போங்கடா, உசுரை விட்டு போயிடா பச்சியா போங்க. ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தவறீங்க? பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? வணக்கம் and welcome to சூரியத்தமிழ் தொலைக்காட்சி வழங்கும் சாப்பிட நான் ரெடி. இந்த எபிசோட் எனக்கு ரொம்ப எமோஷனலான ஒரு எபிசோட். அதோட வெரி ஸ்பெஷல் எபிசோட். என்னன்னு சொன்னா, நான் கல்யாணம் கட்டி 10 வருஷம் ஆயிட்டு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த வைஃப் சமைக்க போறேன். கல்யாணம் கட்டி முடிச்சோடனே அவங்களோட அம்மா அப்பா என்கிட்ட கேட்ட ஒரே ஒரு விஷயம், என்னம்மா கீழே சத்தம் பேசிக்கிட்டு இருக்கேன் மாமா, என் மக்களை கண்கலக்காம பார்த்துக்கொள்ள சொல்லி. இந்த 10 வருஷத்துல நான் பல தடவை கதறி அழுதுருக்கேன். ஆனா எந்த வைஃப் ஒருக்கா கூட நான் அளவிட்டதில்லை. அதுல இந்த வெங்காயம் மட்டும் நான் கூட கண் கலங்குவாங்க கேள்விப்பட்டேன். அதுக்கு கூட நான் உங்களை எப்பயுமே விட்டதில்லை. எப்பா சாமி போதும்டா, ஓட்டது ரீல அந்து போச்சு. மக்களே, இவற்ற சமையல் அறிவை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? இது என்னது? ஃபர்ஸ்ட் क्वेश्चन இவ்வளவு டிஃபிகல்ட்டா கேட்டா என்னது? கொஞ்சம் ஈஸியா கேளுங்களேன். ஓகே, அதை விட சின்னனா இருக்குது. இது என்னது? இங்க பாருங்க, நான் ஒர்க் பண்ற 5 ஸ்டார் ரெஸ்டாரண்ட்ல இப்படி ஐட்டம் எல்லாம் அங்க வைக்கிறல்ல, நான் கண்டதே இல்ல. ரியலி? கடல்லே இல்லையா? ஓகே, இதை விட ஈஸியான ஒரு क्वेश्चन இப்பதான் வரீங்க. அதற்கு நாங்க இப்ப நிக்கிற இடம் என்னது? இப்ப இந்த இடத்துக்கு எப்பயாவது வந்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? கண்டிருக்கேன், இப்படி போகல. ஆனா இந்த இடம் இடம் தண்ணி வருது, அப்ப இது பாத்ரூம். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஐயோ புள்ளையா, இப்ப தெரியுதா அவ்வளவு அவசரப்படுறேன் விட்டு. ஜோக்ஸ் அபார்ட், இன்றைக்கு உண்மையிலேயே ஒரு ஸ்பெஷல் டிஷ் ஒன்று தான் வந்திருக்கோம். ஒரு ஏஞ்சல் டெவில் செய்ய போறோம். அதாவது ப்ரான் டெவில், ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிஷ். எங்க இருந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்தீங்க இந்த ப்ரான் டெவிலுக்கு? நான் நார்மலா யூகே விசிட் பண்ணும்போது அங்க ஐ ட்ரைட் ஆன் ரெஸ்டாரண்ட் அண்ட் ஈவன் my family members auntie she make the devils, so அதுல இருந்து இன்ஸ்பிரேஷன் பிளஸ் யூ ஈட் or chili வெறும் ஸ்பைசியா தான் எப்பவுமே சாப்பாடு வேணும். so I thought like let's try something new. சூப்பர். இந்த டிஷ் வந்து சூப்பர்பான டிஷ். இதை வந்து நீங்க சைட் டிஷ்ஷா யூஸ் பண்ணலாம். புட்டு அதுகளுக்கு சைட்ல சாப்பிடலாம்னு சொல்ல வர்ற மாதிரி நேச்சர் போறீங்க. யா, புட்டு சைட் வேற ஒன்றுக்கு சைட்ல வச்சிடாதீங்க, நான் ஒன்றும் சொல்லல. ஓகே, லெட்ஸ் கோ டு தி எபிசோட். பாபு நான் திருமணம் இன்னும் வரல, அவங்க வந்தோடனே மிச்ச எபிசோட் கண்டினியூ பண்ணுவோம். See you soon. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து மெயினா வெங்காயம். இதெல்லாம் வெளில போய் சொல்லு, சிரிப்பாங்க. எந்திரிச்சு வெளியே வா சொல்றேன், சிரிச்சிட்டு உள்ள வந்து உட்காந்துக்கோ. இதுல 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பெரிய சைஸ் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணாம கேமரா எடுத்துக்கொண்டிருக்கா. இப்பவே கண்ணை கட்டுது. இந்த சைஸ்ல இருக்கும் வெங்காயம் பெருசா. இது இப்போ நான் டபுள் போர்ஷன் ரால் செய்யறபடியே 2 வெங்காயம் எடுத்துருக்கேன். இல்லை நீங்க எல்லாத்துலயும் வேணுமெண்டு வெங்காயம் கூட தரேன்னு சொல்றாங்க ஒரு ஆள். இதுலயும் 2 பெப்பர், ரெட் பெல் பெப்பர் 2 கட் பண்ணி வச்சிருக்கேன். அது முக்கியமா இந்த பெரிய சைஸ்ல இருக்கணும். 2 தக்காளி, தேவையான அளவுக்கு சில்லி. இதில் வந்து இப்போ நாங்கள் கேரமாக சாப்பிட்றபடியாக அதில் ஒரு 12 சில்லி இருக்குது, பச்சை மிளகாய். இதில் வந்து இஞ்சி 2 டீஸ்பூன் இருக்குது. மற்றது உள்ளி வந்து கிட்டத்தட்ட இது ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த சைஸ் இந்த ஒரு ஃபுல்லாக வேணும், வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். மற்ற சில்லி ஃப்ளேக்ஸ், மற்றது 1 டீஸ்பூன் சுகர், சால்ட் 1 டீஸ்பூன், மற்றது ஒரு 4 டீஸ்பூன் ஆயில். சுகரும் போடணுமா? யா, சுகரும் போடணும். ஓகே. இதுக்கு தேவையான பொருள் முக்கியமான இறால். இதில் வந்து பெரிய இறால் தேவை.
இது வந்து இப்போ இதில் 1200 கிராம் கிட்டத்தட்ட இருக்குது. 2 பை பெரிய பை வாங்கியிருக்கேன். இப்போ நாங்கள் இன்றைக்கு கூட வருதானே, இப்போ திருமணம்னா மாமா எல்லாம் வரணும். ஸோ ஒரு ஆள் டக்குன்னு முடிஞ்சிடும். ஸ்பெஷலி என்னோட ஹஸ்பண்டே இப்போ சாப்பிட்டு எல்லாம் முடிச்சிருவார். எனக்கு நீங்கள் தர மாட்டீங்களே இல்லையா? ஸோ யா அதில் இப்போ 2 பேக்கெட் ஐ திங்க் கோலம் எடுத்த பிறகு ஒரு 1200 கிராம் கிட்டத்தட்ட இருக்கு மேலே. இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், அதில் வந்து தோலெல்லாம் உரிச்சிட்டு கழுவிட்டு ஒரு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் பிரட்டிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சு ஊற விடணும். ஊற விட்ட அப்புறம் இப்போ கொஞ்சம் தானே பொரிக்க போகிறேன். அது சரி சுகன்யா, வெங்காயம் இதில் வெங்காயம் போடுவீங்க? இல்லை இதில் வெங்காயம் போடையில, வெங்காயம் வழியால போயிட்டு அப்போ கொஞ்சம் தானே வேறு வேறு. அது பெரிய வெங்காயம். அது பெரிய வெங்காயம். ஹஸ்பண்ட் வெங்காயம் வழியால போயிட்டு. இல்லைங்க இதில் வந்து ப்ரான் வந்து நல்லா முருவை பொரிக்கக்கூடாதா, மீடியம் சைஸில் கொஞ்சம் பொரிக்கணும். லைக் இந்த பதத்தில் கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கணும், க்ரன்ச்சியாகவும் இருக்கணும். நல்லா கருதுற வரைக்கும் பொரிச்சேன்னா இப்போ வந்து ரப்பர் மாதிரி ஆயிடும் கடையை சாப்பிடும்போது. எவ்வளோ நேரம் எடுக்கும் பொரிக்கிறதுக்கு? கிட்டத்தட்ட இது ஒரு 7 மினிட்ஸ். ஒரு தரம் பொரிச்செடுக்க 7 மினிட்ஸா? ஓ, அப்போ ரப்பர் மாதிரி வந்தால் இதை நாங்கள் சுங்க மாதிரி சாப்பிடுவோம். பொட்டிக்கல்ல வேடிக்கல்ல நிலக்கடலை, நீ இப்ப சொன்னதுக்கு எனக்கு சிரிப்பே வரல. ஓ காட், வந்துட்டாரா? வந்துட்டாயா. இதில் இப்போ 4-5 டீஸ்பூன் பண்ண விடுறேன். இப்போ இஞ்சி இதுக்குள்ள போட போகிறேன். இல்லை இஞ்சியை இதுமா உள்ளி போட போகிறேன். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் போட போகிறேன். இதில் 4 டீஸ்பூன் இருக்கா. சோயா சாஸ் போட போகிறேன். எவ்வளோ போடணும்? இதில் ஒரு 6 to 8 டீஸ்பூன். இப்போ நான் சில்லி போட்டு போகிறேன். இதில் ரெட் பெப்பர் 2 வெட்டி வச்சுருக்கேன், திரும்ப கொட்ட போகிறேன். அண்ட் இதில் வெங்காயம். அது சரி, டெவில்ன்ற தமிழ்ல என்ன வேதாளமோ? அது என்ன அர்த்தம்? அந்த தணல் வழியில உனக்கு அந்த ஹொட்டா இருக்கும், அவ்வளோ ஸ்பைசியா இருக்கு. இது தேவையான அளவு உப்பு, சீனி. இதில் ஒரு 2 டீஸ்பூன் சீனியா. மெயின் ஐட்டம் ப்ரான் போட்ட போகிறேன். இதில் தக்காளி போட போகிறேன். இதில் 2 தக்காளி இருக்கு. 2-3 டேபிள் ஸ்பூன் இதில் சில்லி சாஸ் போடணும். இது சரியான உழைப்பு என்ன? போங்கடா போறப்ப ஏதாச்சும் பொருளை விட்டு போங்கடா, உசுரை விட்டு போயிடா பத்தியடா. அங்க மஞ்சளாக உரைப்பு தாங்க மனசுல இல்ல, அது பேரு கெட்சப் போடணும். மூக்கு மயிரெல்லாம் கலந்து போட்டு போற இல்ல கெட்சப் இருக்கு ஸ்வீட்டுக்கு. அதுக்கு தானே சீனி போட்டது உங்களுக்கு. சீனி போட கெட்சப் உங்களுக்கு உரைப்பு இனிப்பு எல்லாம் உங்களுக்கு சேஸ் பண்ணி தேவையான அளவுக்கு போடலாம். ஆனா கொரோனாவால போதும் உயிர், அது ஒரு விஷயம். ஆனா கடைசியா டெபிளால போகுது. தெரிஞ்சுதான் டெபிள் பேர் வச்சிருக்காங்களோ. இல்ல 3 டேபிள் ஸ்பூனா. இதுல கொஞ்ச சோஸ் எல்லாம் சேர்ந்து ரெட் ஃப்ளேவர். இதுல இப்ப நீங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு இனிப்பு சோஸ் என்னென்னாலும் உங்களுக்கு தேவைக்கு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாத்திக்கொள்ளலாம். உங்களுக்கு உரைப்பு வேணுமெண்டா என்ன சில்லி ஃப்ளேக்ஸ் போடலாம், இல்லாட்டி சால்ட் போடலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அதெல்லாம் செய்யலாம். உங்களோட டேஸ்ட் எதுவோ அதுபடி செய்யலாம். சரி, சுடும் ஏன்டா அப்படி குரங்கு மாதிரி அங்கேயும் இங்கேயும் தவறுங்க பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? சாப்பிட விடுங்க அக்கா. பாப்பா சொல்லுங்க. சரி, ஒரே புறகுமா
தண்ணி விடுங்க தண்ணி விடுங்க. எல்லாம் காணும் சூப்பரா இருக்கும். எல்லாருக்கும் உரைப்பு தூக்கலா இருக்கு. எங்களுக்கு உரைப்பு எப்பயுமே தூக்கலா தான் இருக்கு. நாங்க நல்ல உரைப்பு சாப்பிடுறோம். நாங்கள் இப்ப இல்ல உரைப்பு கூடியா கொஞ்சம் நாங்கள் கச்சா போட்டு சாப்பிட்டா உரைப்பு குறையும். நீலடி சீனியும் நீங்க ஆட் பண்ணலாம். உங்களுக்கு ஏத்த மாதிரி எப்படி எல்லாம் காட்டுக்கலாம். நாங்க சில்லி பர் 12 போட்டிருக்கோம். இதுல நீங்க 5 போட்டாலே காணும். வேற சில்லி ஃபிளேக்ஸ் அதுக்கு ஏத்த மாதிரி. உங்களோட கதையை பார்த்தா நாளைக்கு 2 கிலோ பாடையிலே தான் போறீங்க. என்னன்னா அந்த ஒரு ஒன்று சாப்பிடும்போது உரைப்பா தெரியும். பிறகு நாங்க சாப்பிடக்க தெரியாது. தெரியாது. வாயெல்லாம் எரிஞ்சு போயிடும். இல்ல அவ்வளவு இல்ல. பாய் எரிஞ்சிடும், மூக்கில் இருக்க மயிர் கறி வந்துடும். பாவனா கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க. அவருக்கு கொடுக்கும். அவருக்கு இல்ல என்ன இவர முகத்துக்கு ஜூம் பண்ணுங்க, க்ளோஸ் அப் பண்ணி வைங்க. என்னடாச்சு? பொங்கிட்டான். பழைய கால ஒமட்டிருச்சு. எரிஞ்சிட்டு வா எரிஞ்சிட்டு வா. அந்த மாதிரி இருக்கேன் நான் இருப்பது பூலோகத்துல தேவலோகத்துல. ஓ உங்களுக்கு இருக்குது டாய்லெட்ல. அது நாளைக்கு தான் இருக்குது. அது நாளையில இருந்து 4 நாளைக்கு. நல்லா இருக்கும். ஓகே, அவ்வளவு ஹாட்னு சொல்லலாம். ஓகே ஓகே. அப்ப பாஸ். இந்த ஸ்வீட் வேற ஆட் பண்ணல. என்ன சோஸ் பிரெட் ஆவன். உங்களுக்கு வந்தீங்க. நீங்க வரவே இஷ்யூஸ் எல்லாம் போட்டு தானே வந்தீங்க. ஆனா கொஞ்சம் இதான ஓகே. அது அதான் மஞ்சள் சொன்ன மாதிரி முதல் இது சாப்பிட்டோன்னே கொஞ்சம் இதா இருக்கும். அப்புறம் 2-3 நாளைக்கு எப்படி தூக்கிறீங்களா என்ன கொரோனாவால போவாட்டி இந்த டெவில சாப்பிடாத போயிடுவோம் நாங்க. இப்போ இந்த ப்ரான் டேபிள் முடிஞ்சது. இனிமேல் நாங்கள் இன்றைக்கு வந்து புட்டு நான் வச்சுருக்கேன். இது நம்மள எங்கடைய சொல்லுங்க முறையில் புட்டோடையும் சாப்பிட்லாம். புட்டு இல்லை மெயினாக பொரியல் இருக்குது. பருப்பு கறி, இன்றைக்கு கோழி குழம்பு வச்சுருக்கேன். முக்கியமாக முட்டை பொரியல். இல்லாட்டி நீங்கள் அது ப்ரான் டேபிள் வந்து ஸ்டார்ட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். எதுவும் கூட விருப்பம் இல்லை ரொட்டியோடையும் சாப்பிட்லாமே. ஆனால் டெவில்னு சொன்னதான் சோனியா கோழிக்கறி. இது என்னது? ரெஸ்டாரண்ட் ஓபன் மரவள்ளிக்கிழங்கு பொரியல், கத்திரிக்காய் பொரியல், பருப்பு பால் கறி. பேந்து என்ன எங்கட வாழ்க்கை கொண்டு போகுது. இது இடையில இன்னும் ஒரு 4-3 சேர்த்துச்சுன்னா சமைக்க ஒவ்வொரு வீக் கறி சாப்பிடும் போது தலையாடுறாரு. உண்மையா சொல்லக்கூடாது. இவருக்கு ரிவ்யூ சொல்லி சொல்லி பழகிட்டு. உண்மையா சோனியா சமைச்சது அவட கைக்கு நாங்க காப்பு போடுறோம். அதான் ஜெயிலுக்கு பிளாட்டினம் கூட ஏத்துக்கொள்ளும். இல்ல கைரம் கொஞ்சம் ஓகே பிளாட்டினத்தை விட. ஓ பிளேட். இந்த மோனிஸ்ட் ரிவ்யூ தான் காக்கல் இப்ப வெயிட்டிங். கொஞ்சம் ஓடிக்கொண்டு போய் நான் முடிப்பேன்.